ஹெல்குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பீரியட்ஸோட கலர் என்னன்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் பேசியிருந்தோம். அதோட தொடர்ச்சியா தான் இன்னைக்கான டாபிக் இருக்க போகுது. என்ன டாபிக் அப்படின்னா, பீரியட்ஸ் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எதனால ரேஷ் எல்லாம் வருது அப்படின்றதும், அண்ட் மென்சுரல் கப் யூஸ் பண்றதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். பழைய காலத்து மெத்தட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சானிட்டரி பேட்ஸ் அப்படின்றது ஒன்னு உருவாரத்துக்கு முன்னாடி இந்த மென்சுரல் டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காட்டன் கிளாத்ஸ், அதாவது ஒயிட் காட்டன் கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இதை ரீசைக்கிள் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம 3 days எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்றதுனால அது லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாம ஒரே இடத்துல ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசனும் இதுவா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த காலத்துல பீரியட் சைக்கிள் அப்படின்றது ரொம்பவே ப்ராப்பரான வேலை இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னும் சொல்லப்படுது. ரெண்டாவது மித்தா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கோவில் பக்கம் போக கூடாது, கடவுள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது இன்னுமே ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. இது எதனால அந்த காலத்துல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம டிராவல் பண்றதுனால நம்மளோட பாடிக்கு ரெஸ்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிளட் ஸ்மெல்னால ஏதாவது ஒரு அனிமல்ஸ் நம்மள அட்டாக் பண்ணிடும் அப்படின்றதுக்காக தான் 3 days வீட்லயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது காலப்போக்குல எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, கடவுள் கிட்ட இருந்து வெளியே இருக்கணும், அதாவது பீரியட்ல இருக்கவங்க கடவுள் கிட்ட போக கூடாது, அது அசுத்தமான செயல், அது மட்டும் இல்லாம அது அபசகுணம் அப்படின்ற மாதிரி ஒரு மித் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மெயின் ரீசனா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம டிராவல் பண்ணக்கூடாது, பிளட் ஸ்மெல்னால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சொல்லப்பட்டுச்சு. சில மித்ஸை பத்தி பார்த்தோம். பேட் எப்படி யூஸ் பண்ணணும், எதனால ரேஷ் அப்படின்றதெல்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஜெனரலாவே சானிட்டரி நாப்கின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஜெனரல் ப்ரிகாஷன்ஸ் கூட சில பேருக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படின்னா, பேட் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா மார்னிங் ஒரு பேட் சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா அது நைட் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு, நம்மளுக்கு ஃப்ளோ இருக்கோ ஃப்ளோ இல்லையோ 3 hours ஒன்ஸ் பேட் சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம பேடை வாஷ் பண்ணிட்டு ரீயூஸும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காட்டன் பேட்ஸோ இல்ல சானிட்டரி பேட்ஸோ எதை யூஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அந்த டைம் லிமிட் எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, நம்ம பாடியில இருக்கிற வேர்வை பட்டாலோ இல்ல ப்ளீடிங் ஆனாலோ பாக்டீரியா அப்படின்றது கண்டிப்பா ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாம பீரியட் பிளட்ல பாக்டீரியா அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கனால இது கூட ரேஷா கன்வெர்ட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பேட் யூஸ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. இப்ப நம்ம பேடை ரிமூவ் பண்றோம் அப்படின்னா சில பேர் அப்படியே ஃப்ளஷ் பண்ணிடுவாங்க, அது மட்டும் இல்லாம சேர்த்து வச்சு எரிச்சிருவாங்க. இது எல்லாமே பாக்டீரியல் நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருது அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட பேட் ரிமூவ் பண்றோம், நம்ம எங்கேயாவது டிராவல் பண்றோம், ஸ்கூல்ல இருக்கிறோம், காலேஜஸ்ல இருக்கோம் அப்படின்னா கூட அதுக்கு டிஸ்பென்சர் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல டிஸ்பென்சர்ல ரிமூவ் பண்றது ஒரு மெத்தடா இருந்தாலும், இல்ல வெறும் டஸ்ட்பின் மட்டும் தான் இருக்கு, ஆனா நான் என்னோட சானிட்டரி நாப்கினை நான் கிளியர் பண்ணி போடணும் அப்படின்னும் போது ஒரு பேப்பர்ல ஃபுல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு அது கூட ஒரு கவர் ஆட் பண்ணிட்டு அப்படி த்ரோ பண்றது தான் ஹைஜீனான விஷயம். அந்த ஹைஜீனான விஷயம் நம்மளுக்கு மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அந்த டாய்லெட்ஸை யூஸ் பண்றவங்களுக்கும் நல்ல விஷயமா அமையும். பீரியட் பிளட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்மெல் அப்படின்றது கொஞ்சம் மாறுபட்டதா தான் இருக்கும். அதனால ஸ்மெல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரசாயனம் கலந்த பீரியட் பேட்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் ரேஷஸ் வருது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால மட்டும்தான் நம்மளுக்கு ரேஷஸ் வருதா அப்படின்னு பார்த்தா இல்ல. நார்மல் டைம்ல விட பீரியட் டைம்ல நம்ம வெஜைனாவை ரொம்ப கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பீரியட் பிளட் ஆல்ரெடி பாக்டீரியா அதிகமா தான் இருக்கும். அது கூட நம்ம ஜெனரல் ஹைஜீன் ப்ரிகாஷன்ஸ் கூட நம்ம ஃபாலோ பண்ணாம வெறும் பேட் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணாம இருக்கும்போது அது எல்லாமே தேங்கி இதனாலதான் வெஜைனல் ஏரியாவும் அண்ட் டைஸ் எல்லாமே சில பேருக்கு பிளாக் ஆகும். இதுக்கான காரணமுமே இதுதான் சொல்லப்படுது. அதனால சானிட்டரி பேட்ஸ் எல்லாமே எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப பிளாஸ்டிக்ஸ் மிக்ஸ் ஆன சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுனாலயும் இந்த ரேஷ் வருது அப்படின்னு சொல்லப்படுது. சோ 99% காட்டன் பேடுக்கு ஸ்விட்ச் ஆகுறது ரொம்ப நல்லது. பீரியட் டைம்ல இப்ப யூசேஜ்ல இருக்கிற இன்னொரு ப்ராடக்ட் என்னவா இருக்கு அப்படின்னா மென்சுரல் கப். மென்சுரல் கப் அப்படின்றது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மென்சுரல் கப் அப்படின்றது நம்மளோட வெஜைனால டைரக்டா டவுன் ஃபோல்ட் பண்ணி இன்செர்ட் பண்ற ஒரு ப்ராசஸா இருக்கு. அதுலயே நம்மளோட பீரியட் பிளட் எல்லாமே ஸ்டோர் ஆயிடும். அதை நம்ம மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல நெகட்டிவ்
நெகட்டிவான விஷயமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, நம்மளோட பிளட் அப்படின்றது அந்த மென்சுரல் கப்ல தேங்கி இருக்கும் போது சில சமயம் அது திருப்பி உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது கூட நம்மளுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபைனலா பீரியட் டைம்ல என்னென்ன ஜெனரல் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அண்ட் நம்ம மென்சுரல் கப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதையும் ஹைஜீனான வேல ப்ராப்பரா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்றது நல்லது. அண்ட் பீரியட் வரப்போகுது அப்படின்னா சில பேருக்கு பீரியட் வரப்போறதுக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி சில பேருக்கு இச்சிங் இருக்கிறது, அது மட்டும் இல்லாம ஒயிட் டிஸ்சார்ஜ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைம்ல உங்க வெஜைனாவை ரொம்பவே கிளீனா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வெஜைனல் கிளீனிங் லிக்விட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வெஜைனல் ஏரியா அப்படின்றது சில பேருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், சில பேருக்கு ட்ரையா இருக்கும், சில பேருக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த வெஜைனல் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் விற்கிறாங்க, அதாவது லிக்விட் மாதிரியான விஷயங்கள்லாம் விற்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ செக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெஜைனல் பார்ட்ஸ்ல வந்து நம்ம எந்த மாதிரி சோப் ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணாம வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பீரியட் டைம்ல நம்மளோட இன்னர்ஸ் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. பீரியட் டைம்ல யூஸ் பண்ற இன்னர்ஸ் தான் இன்னும் கிளீனா வச்சுக்கணும் அப்படின்றாங்க. பீரியட் டைமுக்கு நான் இந்த இன்னர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தனியா வாங்கி வச்சு யூஸ் பண்றது நல்லது. உங்களோட ஜெனரல் ஹைஜீனை எல்லாமே ப்ராப்பர் வேல பீரியட்ஸ் டைம்ல நம்ம ஃபுட்டை எப்படி இம்பார்ட்டண்டா பாக்குறோமோ அதே மாதிரி உங்க பீரியட் டைம்ல இனிமே ரேஷ் வராம இருக்கிறது எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கான பதிலையும் நாங்க தருவோம். இந்த மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹெல்த் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, Ashra.